illustration 46 CMA into இருக்கிற பார்க்க போறோம். CMA into CA into ரெண்டுமே யூஸ் ஆகும். T limited in the course of refining crude oil obtains four joint products A, B, C and D. The total cost till the split point was 97,600. Split off point வரைக்கும் எவ்வளவு சொல்லியாச்சு? Total cost 97,600 கொடுத்தாச்சு. The output and sales in the year 2021 were as follows. Yes. Product output யூனிட்ல கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் கொடுத்தாச்சு, செப்பரேட் காஸ்ட் ஃபார் ஏ பி சி டி கொடுத்தாச்சு, அவுட்புட் கொடுத்தாச்சு, சேல்ஸ் அமௌண்ட் கொடுத்தாச்சு, செப்பரேட் காஸ்ட் ஃபார் ஏபிக்கு தான் கொடுத்துருக்காங்க, சிக்கு கிடையாது, டி கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக போடலாம். என்ன கேட்குறாங்கன்னா, யூ ஆர் required to calculate the net income of each product if the joint costs are apportioned on the basis of net realizable value of the different products. First கேள்வி. ரெண்டாவது கேள்வி, what would be the net income of the company from each product if it is decides to sell the products at the split off point itself, A at 15 paise, B at 50 paise and C at 80 paise and D at rupees 3 per unit. In case company expects to operate at the same level of production and sales in year 2022, could the company increase the net income by altering its processing decision? If so, what would be the expected overall net income? Which product should be sold at the split off point? Assume that all costs incurred after split are variable. அப்போ ஸ்பிட் ஆஃப் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாரோட காஸ்ட் என்ன செய்யும், மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. See, first நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, calculate the net income of each product if the joint costs are apportioned on the basis of net realizable value of different product. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ பாயிண்ட் தான் போட போறோம். So the computation of profit after further processing. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம what is the output, அடுத்தது சேல்ஸ் அமௌண்ட். இந்த சேல்ஸ் எப்படி நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் சேல்ஸ் பண்றாங்க இல்லைங்களா? வித்தவுட் ப்ராசஸ் வி cannot சேல்ஸ், டைரக்டா சேல்ஸ் பண்ண முடியாது. அப்ப க்ரூட் ஆயில் வந்துச்சுன்னா அந்த ஆயில் வந்து ரிஃபைனிங் பண்ணி தான் என்ன செய்ய முடியும். அப்ப இந்த கோர்ஸ் ஆஃப் ரிஃபைனிங் க்ரூட் ஆயில் இந்த சென்ஸ் there is separate expenses you have done, after only you can sold, you can be sold. அப்ப logically you can understand sales after further processing is 1,15,000, 10,000, 4,000, 30,000. So 1,59,000. போஸ்ட் செப்பரேட்டேஷன் காஸ்ட் அவன் கொடுத்துட்டான், அதாவது இங்கே கொடுத்துக்கிறான். செப்பரேட்டேஷன் செப்பரேட் காஸ்ட் எதுக்குங்க, தனித்தனியாக எவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்றாங்க, செப்பரேட் காஸ்ட். அப்போ அவன் என்ன சொல்றான்னா போஸ்ட் செப்பரேஷன் காஸ்ட். அப்ப இந்த காஸ்ட் நான் கழிச்சிட்டா என்ன நடக்கும், 85,000 ரூபாய். இதுதான் நெட் ரியலைசபிள் வேல்யூ. சேல்ஸ் இருந்து காஸ்ட் கழிச்சா அதான் என்னது நெட் ரியலைசபிள் வேல்யூ. 85,000, 4,000, 4,000. அப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கால்குலேட் நெட் இன்கம் ஃபார் ஈச் ப்ராடக்ட் இஃப் தி ஜாயிண்ட் காஸ்ட் ஆர் அப்போர்ஷன் ஆன் தி பேஸ் ஆஃப் நெட் ரியலைசபிள் வேல்யூ. அப்ப திஸ் இஸ் நெட் ரியலைசபிள் வேல்யூ. 85, 4,000, 4,000, 29,000, 1,20,000 கிடைச்சிருச்சு. வாட் இஸ் ஜாயிண்ட் காஸ்ட்? இப்போ நமக்கு வந்து நெட் ரியலைசபிள் வேல்யூ கிடைச்சிருச்சு, இதை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும்னு நம்ம சொல்ல வராங்க இல்லைங்களா? அப்ப ஜாயிண்ட் காஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏவோட ஜாயிண்ட் காஸ்ட் என்ன, பியோட ஜாயிண்ட் காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு ஒர்க்கிங்ஸ் நம்ம போக போறோம். சி கோ டு ஒர்க்கிங்ஸ். சி இங்க 68,000 சொல்றாங்க. அப்ப ஷேர் ஆஃப் ஜாயிண்ட் காஸ்ட் ஃபார் ப்ராடக்ட் ஏ. இப்போ உங்க மனசுல ஒரு வந்துச்சு, வை ஐ எம் டேக்கிங் ஜாயிண்ட் காஸ்ட் ஹியர். சி ஐ ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டது வந்து ப்ராஃபிட்டா லாஸா தான் கேட்கறாங்க. அப்ப சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் கழிச்சாதான் எனக்கு என்ன கிடைக்கும். நீங்க செப்பரேட் காஸ்ட் மட்டும் தான் கழிச்சிருக்கிறீங்க, இன்னும் அதுக்குள்ள என்ன அடங்கி இருக்குது, ஜாயிண்ட் காஸ்ட் அடங்கி இருக்குது. எல்லா பொருளுக்கும் சேர்த்து ஒரு ஜாயிண்ட் காஸ்ட் ஆயிருக்கும். அந்த ஜாயிண்ட் காஸ்ட்ல ஏக்கு மட்டும் எவ்வளவு நம்ம எடுத்தாகும், அப்பதான் எனக்கு எக்ஸாக்டான ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு பொருளை விற்கிறேன்னா, ஏன்னா நான் எப்படி சொன்னேன்னா, க்ரூட் ஆயில் இங்க இருக்குது, இங்க சொல்றேன். க்ரூட் ஆயில் எப்படி வருது அப்படின்னா, இதை நீங்க புரியலாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு ப்ராசஸ்
க்ரூட் ஆயில் ராவா வரும். இதை ஒரு ப்ராசஸ் பண்றாங்க இல்லைங்களா? இது ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் நீங்க போவீங்க. இது வந்து ப்ராசஸ் பண்றது ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். இந்த ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் வரைக்கும் எல்லா எக்ஸ்பென்சஸும் ஒன்னா தான் இருக்குது. அப்ப ஜாயிண்ட் காஸ்ட்னு சொல்றீங்க என்னங்க? அப்ப இதுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் இசட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காஸ்ட் ஆயிட்டு. ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபர்தரா இது வந்து டீசலா இது பெட்ரோலா அப்படின்னு போக போறீங்க. அப்ப ரா மெட்டீரியல் ப்ராசஸ் பண்ணி ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் வரைக்கும் ஒரே மெட்டீரியல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்க செப்பரேட்டா எக்ஸ்பென்சஸ் பண்ணி அதை போய் நீங்க மார்க்கெட்ல விற்கிறீங்க. அப்ப இது என்னன்னா, இந்த ஜாயிண்ட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் வரைக்கும் எல்லா பொருளும் அடங்கிக்கிறதுனால இந்த எக்ஸுக்கு மட்டும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப எக்ஸுக்கு மட்டும்னா எப்படின்னா, எக்ஸ் அதிகமா இருக்குதா அந்த வேல்யூ அதுதான் இங்க போட்டுக்கிறோம். சி இந்த சேல்ஸ் ஆஃப்டர் ஃபர்தரிங் காஸ்ட் எவ்வளவு? 1,15,000 ரூபாய் சொல்லியாச்சு. அப்ப சேல்ஸ் இதுதான் அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு தான் காஸ்ட் என்னவா இருக்கணும்னு அதிகமா இருக்கு. லாஜிக் எப்படி தானே? புரியுதுங்களா இல்லையா? ஒரு இதுல போகுது, எது அதிகமா இருக்கிறீங்கன்னா அதுக்கு தான் அதுக்கு செலவு எடுத்துக்கணும், வேற வழி இல்லை. ஸோ அப்போர்ஷன் அப்படிதான் பண்ண முடியும். ஏன் சரி இது ஈக்குவலா எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு கேட்கக்கூடாது. நீங்க ஈக்குவலா தானே வருது, ஒரே குழாயில எல்லாமே ஈக்குவலா தானே வருது, ஈக்குவலா வரல. இது எது அதிகமா போதும் அதுக்கு தான் செலவு அதிகமா இருக்கும். அப்ப அப்போர்ஷனே நீங்க இப்படிதான் போகணும், எது செலவு அதிகமா இருக்குதோ. அப்ப இங்க நெட் ரியலைசபிள் வேல்யூ தான் நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்க? 85,000. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப லிசன் கேர்ஃபுல்லி. அப்ப நல்லா கவனிச்சாச்சு. இப்ப 5 லட்ச ரூபா அவுட்புட்டு, அதுக்கு சேல்ஸ் எவ்வளவுதான் இருக்குது உங்களுக்கு? 1,15,000 ரூபாய் ஆயிருக்குது. 30,000 செப்பரேட் காஸ்ட் எடுத்து நான் என்ன செஞ்சுட்டேன், 85,000 ரூபாய் போட்டாச்சு என்னங்க? ஸோ இப்போ எவ்வளவு வந்துச்சு நெட் ரியலைசபிள் வேல்யூ? 85,000. அப்ப இதோட டோட்டல் தான் எவ்வளவு? 1,22,000 ரூபாய். நெட் ரியலைசபிள் டோட்டல் 1,22,000. இதுல என்னுடைய பங்கு எவ்வளவு? 85,000 ரூபாய். என்னுடைய பர்சன்டேஜ் பார்க்கணும். 85,000 1,22,000 ரூபாய். சரி, 1,22,000 ரூபாய் into 100. How much? How much? புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல ஜாயிண்ட் காஸ்ட் எப்படி போட்டோம் நம்ம சொல்லித்தரேன். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. 85,000 டிவைட் பை 1,22,000 ரூபாய் இன்ட்டு 97,600 ரூபாய் எப்படி சார் வந்துச்சு? என்னங்க சார்? அதுதாங்க சார் 97,600 ரூபாய் எங்க அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் ஜாயிண்ட் காஸ்ட். என்னங்க? சரி, இந்த ஜாயிண்ட் காஸ்ட் நான் எப்படி நம்ம சொல்லித்தரேன். அதான் சொல்லுவாங்க. எங்க சொல்லிக்கிறாங்க நல்லா கவனிங்க. டோட்டல் காஸ்ட் டில் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் 9. இது எல்லாம் தெரியும், அது சொல்ல சொல்லிட்டீங்க. அப்படி இந்த இடத்துல 97,000 எப்படி வந்துச்சுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து இட் இஸ் given in question. என்னங்க? இது எல்லாமே மறந்துடுவோம். அப்ப ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் வரைக்கும் 97,000 ரூபா தான் வந்திருக்கு. புரியுதுங்களா இல்லையா? இப்ப ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் வரைக்கும் இந்த எக்ஸ்பென்சஸ். அப்ப இந்த 97,000 எப்படிதான் பிரிக்குதான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது அதோடைய பர்சன்டேஜ் அப்போர்ஷன். 1,22,000 ரூபாய்க்கு 85,000னா 97,000 என்ன வருது? 1,22,000 4,000னா 97,000. இப்படி போட்டீங்கன்னா you will get an answer. Then profit you can easily find out. After that B என்ன கேக்குறது புரிஞ்சு. அப்போ what is calculate the net income for each product if the joint costs are apportioned on the basis of net realization. அப்ப basis of net realization நம்ம போட்டேன். புரியுதுங்களா இல்லையா? இல்லாட்டி நம்ம சேல்ஸ் வேல்யூ வச்சு தான் போடுவோம். So case B, statement of showing computation of profit before further processing. After further processing தான் நீங்க பார்த்தோம். So before further processing என்னவா இருக்கும்? அவுட்புட் எவ்வளவு? 5 லட்சம். நான் சொல்லல, இங்க சொல்லிட்டான் எத்தனை யூனிட்ஸ். அப்ப இவன் சொல்றான் B ல what would be the net income of the company from each product if decides to sell products at the split of pointly 50 பைசே. 50 பைசே 5 into 15 5 லட்சம் into 15 75,000 ரூபாய். So what is joint costing எடுத்துறீங்க 68. So what is profit? இங்க வந்து சேல்ஸ் ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸிங் பண்றோம். இங்க ப்ராசஸிங் எதுவும் பண்ணலாம். அப்படி பிஃபோர் ஃபர்தர் ப்ராசஸிங் 75,000. ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸிங் உங்களுக்கு லாபம் அங்க ஏறும். ஸோ இங்க ஜாயிண்ட் காஸ்ட். அப்போ சேல்ஸ் ஃபார் பிஃபோர் ஃபர்தர் ப்ராசஸிங் மைனஸ் ஜாயிண்ட் காஸ்ட் வந்து போட்டாச்சு. வில் கட் அன் ஆன்சர். இங்கே அதே தான் ஒரு 7,000.
So, statement of profitability in selling the product with and without further processing. With further processing 17,000, without எவ்வளவு 7,000. ஸோ அப்போ வந்து இன்க்ரிமெண்டல் எவ்வளவு 10,000. இதுக்கு வந்து மைனஸ், இதுக்கு பிளஸ், இதுக்கு பிளஸ். அப்போ ஏ டி should be further processed, but because there is incremental profit, whereas B and D should not be further processed அப்படின்றதோட என்ன செய்யணும் கணக்கு முடியுது. சி பாயிண்ட் என்ன கேட்குறாங்க, டெசிஷன் மேக்கிங் தான் என்னங்க. இன்கேஸ் கம்பெனி எக்ஸ்பெக்ட்ஸ் டு ஆஃப் தி சேம் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் சேல்ஸ் நீங்கள் 2002 பி கம்பெனி இன்க்ரீஸ் த நெட் இன்கம் பை ஆல்டரிங் ப்ராசஸிங் டெசிஷனை நீங்கள் மாற்றினீங்கன்னா பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. எஸ் எஸ், என்ன செய்யலாம் நீங்கள், ப்ராசஸிங் டெசிஷன் நீங்கள் மாற்றலாம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டெசிஷன் நீங்கள் 17,000 யூஸ் பண்ணிக்கிறீங்க, ப்ராடக்ட்டு 18,000. இன்னொரு சார் எப்படிங்க சார்னா இங்கே பாருங்க, இது 17,000 இங்கே வந்துச்சா ஃபர்தர் ப்ராசஸிங். அப்போ இதுக்கு வந்து என்ன செய்யாது, பிஃபோர் ஃபர்தர் ப்ராசஸிங் பண்ணாதீங்க, இது ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸிங் தான். இதுக்கு மட்டும் என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்க, ஃபர்தர் ப்ராசஸிங் பண்ணாதீங்க. சிக்கு பண்ணாதீங்க, டிக்கு பண்ணுங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், ஓவரால் ப்ராஃபிட் 25,400 கிடைக்கும். அங்கே எவ்வளோ தான் வந்துச்சு உங்களுக்கு 11, இங்கே எவ்வளோ தான் வந்துச்சு 13,800. அப்போ உங்க டெசிஷன் மாத்திட்டு ஃபர்தர் ப்ராசஸிங் ரெண்டுக்கு பண்ணுங்க, ரெண்டுக்கு ஃபர்தர் ப்ராசஸிங் பண்ணாம போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, 25,400 கிடைக்குதுன்றது தெல்ல தெளிவாக அழகாக கொடுத்திருக்கிறார்கள் இந்த சம்மில். புரிஞ்சுதா இல்லை புரியலையா, கிளியரா?